ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. டபுள் பீன்ஸும் கத்திரிக்காயும் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. செய்யறதும் ரொம்ப ஈஸி. இந்த காம்பினேஷன் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டபுள் பீன்ஸ ஊற வச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் கிடைச்சாலும் நம்ம இதே மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல்ல 3/4 கப் அளவுக்கு பீன்ஸ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இல்ல ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நமக்கு நல்லா சாஃப்ட்டா வெந்து வரும். இப்ப பாருங்க நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறியிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. பீன்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா பெருசு பெருசா நல்லா ஊறியிருக்கு. இந்த அளவுக்கு ஊற வச்சா தான் நல்லா சாஃப்ட்டா வெந்து வரும். இப்ப ஒரு குக்கருக்கு மாத்திக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணி வேண்டாம். வெறும் பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர லாக் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப நான் வேக வச்சுடுறேன். இப்போ கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்த நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இல்ல தக்காளிய சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளி பெரிய தக்காளியா சேர்த்துக்கோங்க. பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பீன்ஸ்லயும் நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டுருக்கோம். ஸோ அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் வந்து நல்லா சாஃப்ட்டா நல்லா குழைவா வெந்து வரணும். இந்த டைம்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா குழைவா வெந்ததுக்கு அப்புறமா இதில வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நான் முன்னாடி கட் பண்ணல. செய்யும்போது கட் பண்ணி தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காயோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 1/2 டீஸ்பூன் போல் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம பீன்ஸ் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பீன்ஸ் நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்ட்டா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து தண்ணிய வடிச்சுட்டு நம்ம வந்து காயில சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ சேர்த்துக்கலாம். பீன்ஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட எல்லாம் ஒண்ணு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு, இல்ல 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நெறைய சேர்த்துற வேண்டாம். நல்லா கலந்து விட்டு உப்பு, காரம்லாம் இந்த டைம்ல செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கொதிக்கிட்டா நம்ம அதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் போல தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சு வந்துடுறேன். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டா அரைச்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க மசாலா நல்லா திக்கா இருக்கு. கத்திரிக்காயும் நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வேர்க்கடலை சேர்த்ததுனால டக்குன்னு திக்காயிரும். இது வந்து நமக்கு ஒரு பெரட்டல் மாதிரி தொக்கு மாதிரி தான் கிடைக்கும். நான் வந்து ரொம்ப குழம்பு மாதிரி வைக்கல, தொக்கு மாதிரி தான் வைக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த வேர்க்கடலையோட டேஸ்ட்டு, இந்த கத்திரிக்காய், இந்த பீன்ஸோட டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பர் மேட்சா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தமிழ் அமுத உணவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.